ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தியானி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் விசுவாசியாகிய நாம் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம். வெளியில் காணப்படும் பிரச்சனைகள் மட்டுமல்ல, மன சோர்வுகள், பயம், கோபம், சோதனை, விசுவாச குறைச்சல் போன்றவற்றின் மூலமாக சாத்தான் நம்மை வீழ்த்தி கொண்டு இருக்க முயற்சிக்கிறான். ஆனால் தேவன் நம்மை பலவீனமாக விடுவதில்லை. அவர் நமக்கு சர்வாயுதமாக ஆவிக்குரிய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு போர் வீரர் ஆயுதம் இல்லாமல் போருக்கு செல்ல மாட்டான். அதே போல கிறிஸ்துவராகிய நாம் ஜெபம், விசுவாசம், வேத வாசிப்பு, நீதி உள்ள வாழ்க்கை ஆகியவற்றை தரித்து கொள்ள வேண்டும். சத்துருவின் பெரிய தந்திரம் என்னவென்றால், நீ தனியாக இருக்கிறாய், உன்னால் முடியாது, தேவன் உன்னை மறந்துவிட்டார் என்று மனதில் பொய்யை விதைப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எதிர்த்து நம் ஓட வேண்டியது அல்ல, கிறிஸ்துவில் ஜெயிக்க வேண்டியவர்களாயிருக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த போராட்டமாக இருந்தாலும் தேவன் உங்களோடு இருப்பார். குடும்பத்தின் பிரச்சனைகள், வேலை இடத்தில் அழுத்தங்கள், படிப்பில் பயம், மனதில் சோர்வுகள், தேவனுடைய சர்வாயுதம் தரித்து கொள்ளுங்கள். ஜபத்தில் நிலைத்திருங்கள், வசனத்தில் வேறு ஒன்று இருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். ஒரு வீரன் போரில் ஜெயிப்பது அவன் பலத்தினால் மட்டுமல்ல, அவன் அணிந்திருக்கும் பாதுகாப்பின் கவசத்தினால் மூலமாகவும் அவன் ஜெயிக்கிறான். அதே போல நம்முடைய பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து. இன்றைய காலையில் இந்த நாளில் ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே, உம்முடைய சர்வாயுதத்தை நான் தரித்து கொள்கிறேன், சோதனைகளில் நான் விழாமல் உம்மில் நிலைத்திருந்து ஜெயிக்கவும் உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், தேவன் உங்களை பலப்படுத்தி இந்த நாளில் எல்லா தந்திரங்களுக்கும் மேலாக ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.